வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நியூஸ் பேப்பர் படிக்கலாங்களா? எஸ், த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நம்ம படிக்க போறோம். இன்னைக்கு என்ன டேட்டுங்க? ஜூலை 4 ஜூலை 4 2020. இது 14 பேஜ் இருக்குது. பேஜ் இந்த பிரைஸ் வந்து ₹3 இல்லைங்களா? கோயம்புத்தூர் எடிஷன். ஓகேங்களா, படிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட், ஏஜ் ஆஃப் எக்ஸ்பான்ஷனிசம் இஸ் ஓவர். மோடி சென்ஸ் மெசேஜ் டு சைனா. ஓகேங்களா, இந்த பாரத பிரதமர் மோடி வந்துட்டு ஒரு செய்தி கொடுக்கிறாரு சைனாவுக்கு, சீனாவுக்கு. என்னன்னு? ஏஜ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் இஸ் ஓவர். ஓகேங்களா, அந்த எக்ஸ்பேண்ட் பண்றது, ஒரு நாட்டை விரிவுபடுத்துறதுக்கான அந்த காலம் எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிறாரு. மேக்ஸ் சர்ப்ரைஸ் லடாக் விசிட் ஹெயில்ஸ் கல்வான் வேலை. ஹெயில்ஸ் மேக்ஸ் சர்ப்ரைஸ் விசிட், ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்குறாரு. எது? எங்க? லடாக்குக்கு. அங்க லடாக்ல தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லைங்களா? கல்வான் வேலையில பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது ஹெயில்ஸ் கல்வான் வேலர். ஓகேங்களா, ஹெயில்ஸ்னா வாழ்த்துறாரு. ஹெயில் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்கன்னு அர்த்தம். ஹெயில்னா வாழ்கன்னு அர்த்தம். கல்வான் வேலரை வாழ்த்துறாரு அப்படின்னு. எனிமீஸ் ஹாவ் சீன் யுவர் ஃபயர் அண்ட் ஃபியூரி. எனிமீஸ், எதிரிகள், ஹாவ் சீன் பார்த்திருக்கிறார்கள் உங்களுடைய ஃபயர் அண்ட் ஃபியூரி, உங்களுடைய ஃபயர் அப்படின்னா நிறைய வார்த்தைகள் இருக்கு இந்த இடத்துல. ஃபயர் அண்ட் ஃபியூரி, ஃபயர் உங்க அந்த வெடிகுண்டு வெடிக்க செய்யறதுக்கு பேரு தான் ஃபயர்னு பேரு. அது ஃபியூரி, அந்த கோபத்தையும் உங்களை அது பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி போட்டிருக்காங்க. அதிகமா ஃபுல்லா டீட்டெயிலா படிக்கிறதுக்கு நம்ம நேரம் இல்லை. அடுத்த செய்திக்கு போயிடலாங்களா? இன் சம்பல் ரிடக்ஸ் டிஎஸ்பி. சம்பல்ங்கிறது ஒரு பள்ளத்தாக்குங்க, அந்த ரிடக்ஷன் போட்டிருக்காங்க. சம்பல் பள்ளத்தாக்குல டிஎஸ்பி 7 cops கன் டவுன் பை யூபி கேங்ஸ்டர்ஸ். அந்த உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் இடையில இருக்கக்கூடியதா சம்பல் பள்ளத்தாக்கு. அங்க வந்துட்டு 7 போலீஸ்காரங்களை சுட்டு கொண்டுட்டாங்க. யாரு? யூபி கேங்ஸ்டர்ஸ். கேங்ஸ்டர்ஸ்னா என்னங்க? யூபினா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த கிரிமினல்கள். அந்த அடியாட்கள், கேங்ஸ்டர்ஸ் அடியாட்கள்னு வச்சுக்கலாம். அடியாட்கள் இல்ல கொள்ளையர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. 7 more critically wounded in Kanpur ambush. Seven more critically wounded in Kanpur ambush. ரொம்ப காயப்படுத்தப்பட்டிருக்காங்க. 7 more. கான்பூர் ஆம்புஷ். கான்பூர்ல இருக்க அந்த ஆம்புஷ்ல 7 பேர் காயப்படுத்திருக்காங்க மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 1 AM அதிகாலை, இன்னைக்கு அதிகாலை 1 மணிக்கு என்ன நடந்தது? தேவேந்திர மிஸ்ரா along with SO Mahesh Yadav, 2 SIs and 8 constables reach Bikru village. ஸோ அதை பத்தி எல்லாம் போட்டிருக்காங்க. டீட்டெயிலா படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லைங்க. அடுத்து ஐசிஎம்ஆர். ஐசிஎம்ஆர்னா என்ன தெரியுங்களா? ஐசிஎம்ஆர் ஆகஸ்ட் 15 வேக்சின் டெட்லைன் ட்ரிகர்ஸ் ரோ அப்படின்னு இருக்காங்க. இது என்ன அர்த்தம்? ஐசிஎம்ஆர் ஆகஸ்ட் 15 வேக்சினோட டெட்லைன் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த கொரோனா வைரஸ் எதிரான அந்த தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்கான கடைசி நாள் ஆகஸ்ட் 15 கொடுத்திருக்காங்க. இது வந்து ட்ரிகர்ஸ் ரோ, இது வந்து பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி Revati gives statement. So Revati gives statement to Toothukrin CJM. മോട്ടർ വെറുതെ ഓടുകയാണ്. നോക്കണം. ரேவதி வந்து எங்க கொடுக்கறாங்க? ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க. So Chief Justice மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து ரேவதி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி. ஏதோ கொஞ்சம் வெள்ளம் வந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் பாருங்க. 4,329 நியூ வைரஸ் கேசஸ். TN crosses 1 lakh மார்க். 4,329 புதிய வைரஸ் கேஸுங்க இருக்கிறனால தமிழ்நாடு கோவிட் பாதிப்புல 1 லட்சத்தை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப பரிதாபமான, ரொம்ப சேட் நியூஸ் இது.
அடுத்தது பாருங்க, 37 டெஸ்ட் பாசிட்டிவ் ஃபார் கோவிட் இன் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல 37 பேருக்கு மேலும் கொரோனா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ் இருக்கு. டேக் டேலி டு 645. இப்போ கோவையில கொரோனா வந்தவங்களோட எண்ணிக்கை 645. ஸோ ஜேஇஇ நீட் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து தடை பண்ணி, அதாவது தள்ளி வச்சிருக்காங்க. போஸ்ட்போன் ஆன் செப்டம்பர் டியூ டு COVID-19 சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம ஹெச்ஆர்டி மினிஸ்டர், ஹெச்ஆர்டின்னு தெரியலீங்க, கல்வி அமைச்சர், நம்ம நாட்டோட கல்வி அமைச்சரோட பேர் என்னங்க, ரமேஷ் போக்ரியால். அவர் என்ன சொல்லியிருக்காரு, சேஃப்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் paramount and keeping that in view and ensure quality education and we have decided to postpone the exams. அதாவது சேஃப்டி, அதாவது மாணவர்களுடைய பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியமானது. அண்ட் கீப்பிங் தட் இன் வியூ, அதை கருத்துல வச்சுக்கிட்டு டு என்ஷூர் த குவாலிட்டி எஜுகேஷன், தரமான கல்வியும் இது பண்ணிட்டு நாங்க என்ன பண்ணிருக்கோம், டிசைட் பண்ணிருக்கோம், நாங்க தீர்மானிச்சிருக்கோம் இது போஸ்ட்போன் பண்றதுக்கு, எக்ஸாம்ஸை போஸ்ட்போன் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய நாட்டினுடைய கல்வி அமைச்சர் பேர் என்னங்க, ரமேஷ் போக்ரியால் அவர் சொல்லியிருக்காரு. 2/3 of Indians in 15 to 59 working age group survey. அதாவது என்ன அர்த்தம், 3/2 பகுதி இந்தியர்கள் ஒர்க்கிங் ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க, அதாவது 15 இருந்து 59 வரைக்கும் இருக்கிறவங்க வந்துட்டு ஒர்க்கிங் ஏஜ் குரூப்ல இருக்காங்க. அதாவது வேலை செய்யக்கூடியவர்களுடைய வயது 15 இருந்து 59 உள்ள இருக்கிறவங்க 3/2 வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இங்க போட்டிருக்கு. அடுத்துங்க, டான்ஸ் குயின் டேக்ஸ் லாஸ்ட் போ. ஸோ இது நம்மளோட நேற்று ஒரு துயரமான சிகிச்சை நடந்தது இல்லைங்களா. சரோஜ் கான் அப்படிங்கிற ஒரு கொரியோகிராஃபர்னா தெரியும் இல்லைங்களா, ஒரு நடன இயக்குனர். அவங்க வந்து இறந்துருக்காங்க கோவிடால. சரோஜ் கான் 1942-2020. சரோஜ் கான் 71, who composed a signature moves blending sensuality with rhythm that paved Madhuri Dixit's rise to stardom and died of cardiac arrest in Mumbai hospital on Friday. She was 71. அதாவது 71 வயசு சரோஜ் கான் வந்து நல்ல ஒரு மாதிரி, ஒரு அந்த காலத்துல வந்துட்டு சினிமாவுடைய ராணியா தெரிஞ்ச மாதுரி தீட்சித், அவங்களுடைய ஃபேமஸான பாட்டுகள் ஏக் தோ தீன் எல்லாம் வந்து இவங்க தான் வந்து இயக்கி இருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார்டியாக் அரெஸ்ட், கார்டியாக் அப்படின்னாலே என்னதுங்க, இருதய சம்பந்தமானது, இருதய அடைப்பு, அந்த இருதய அரஸ்ட்னால வந்துட்டு, அந்த அடைப்புனால வந்துட்டு அவங்க இறந்துட்டாங்க. She bagged 8 Filmfare Awards and record for a choreographer. The reports அவ்ஜித் கோஷ், அந்த அவ்ஜித் கோஷ் ரிப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு கோயம்புத்தூர்ல என்ன நியூஸ் போட்டிருக்காங்க, epidemiologists divided over interpretation of numbers while some say TN is climbing towards peak. Others fear that the pandemic may be just beginning and the state has covered only a third of COVID curve. So epidemiologist, அதாவது epidemiologist அப்படின்னு அர்த்தங்க, ஒரு தொற்று, ஒரு அந்த ஐஎஸ்டின்னு வந்தாலே அதுல ஒரு நிபுணர்கள்னு அர்த்தம். எபிடமாலஜிஸ்ட் இந்த தொற்று நோய் சம்பந்தப்பட்ட நிபுணர்கள் டிவைடட் ஓவர் இன்டர்பிரேஷன் ஆஃப் நம்பர்ஸ், அதாவது தன்னுடைய கருத்துக்களை நிறைய பரவலான வேறு விதமான கருத்துக்களை அவங்க கொண்டிருக்கிறாங்க. என்னன்னா, ஒருத்தவங்க என்ன சொல்றாங்க, நம்பர் வந்து பயங்கரமா பீக்குக்கு போயிடுச்சு, அதாவது சிகரத்தை தொட்டுடுச்சு அப்படின்னு போயிடுச்சு. அது மற்றவங்க என்ன சொல்றாங்க, த பேண்டமிக் மேபி ஜஸ்ட் பிகினிங், இந்த பேண்டமிக் வந்து ஒரு தொடக்கம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது புளியை கரைக்கிறாங்க நம்ம கிட்ட. ஸோ பிகினிங் அண்ட் த ஸ்டேட் ஹேஸ் கவர்ட் a third of the COVID curve. State covered only the ஸ்டேட் இப்பதான் வந்து பார்த்துருக்கு, இந்த கோவிட் கர்வ் சரியா வரல அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. TN officials dispute Nirmala claim of 6 crore COVID relief. தமிழ்நாடு அபிஷியல்ஸ் என்ன பண்றாங்க, நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க, 6,000 கோடி
கோவிட் ரிலீஃப் தமிழ்நாடு கொடுத்துருக்கிறா சொல்லியிருக்காங்கன்னா, ஆனால் தமிழ்நாடு அஃபீஷியல்ஸ் அது இல்லை அப்படிங்கிறாங்க. 5,000 fever camps to offer COVID-19 test. 5,000 ஃபீவர் கேம்ப்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி முகாம்கள் அமைச்சிருக்காங்க. ஸோ டு ஆஃபர் COVID-19 டெஸ்ட், COVID-19 டெஸ்ட் பண்றதுக்காக 5,000 முகாம்கள் அமைச்சிருக்காங்க. கண்டெய்ன்மெண்ட் மெஷர்ஸ் டு டேக் டோல் ஆன் ஜாப்ஸ் கேரியர்ஸ், கண்டெய்ன்மெண்ட் மெஷர்ஸ் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ சிட்டி என்ஜிஓ பேக்ஸ் குளோபல் ஹியூமனிடேரியன் அவார்ட். சிட்டி அப்படின்னா கோயம்புத்தூர் சிட்டியை சொல்லுது. சிட்டி என்ஜிஓனா உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அதுக்கு பேர் தான் இது என்ஜிஓன்னு சொல்லிட்டு. ஸோ சிட்டி என்ஜிஓ பேக்ஸ் குளோபல் ஹியூமனிடேரியன் அவார்ட். ஸோ உலக மனித உரிமை உரிமை அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க ஒரு சிட்டியை சேர்ந்தவர். அவர் என்ன அமைப்பு சேர்ந்தவர்? சிட்டி பேஸ்ட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். அதைத்தான் அதாவது அமைப்பு சாரா நிறுவனங்கள், அதாவது நான் governmental organization. No Food Waste has backed the Global Humanitarian Award for exemplary service in 12 cities. 12 சிட்டியில் இருக்க அவங்களுடைய சேவையை முன்னிட்டு in southern part of the country during the COVID-19 pandemic. The award was bestowed by the World Humanitarian Drive. ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸாக பார்க்கலாம். இங்கேயும் மறுபடியும் பாருங்க, எய்லிங் எலிஃபென்ட் டைஸ் வித்வுட் ரெஸ்பாண்டிங் அ ட்ரீட்மெண்ட். இங்க நேற்று பார்த்தோம் இல்லைங்களா, அந்த யானை வந்து செத்துருச்சு. Since January, the 15 elephants have died due to the various reasons in the Coimbatore Forest Division. கோயம்புத்தூர் ஃபாரஸ்ட் டிவிஷன்ல சின்ஸ் ஜனவரி 15 15 யானைகள் செத்து இருக்குது. எவ்வளவு கொடுமையான ஒரு இது இல்லைங்களா? 15 யானைகள் செத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2 COVID patients die in சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். 2 கோவிட் பேஷண்ட்ஸ் சேலம் மருத்துவமனையில் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் காயிதே மில்லத், அப்புறம் காயிதே மில்லத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, காயிதே மில்லத் காலனி ஃபோக்ஸ் சீக் பேசிக் அம்யூனிட்டிஸ். அவங்க வந்து என்ன பேசிக் அம்யூனிட்டிஸ் அடிப்படை தேவைகள் கூட அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து இங்க ஒரு நியூஸ் இருக்கு பாருங்க. She packed them lungies and hoping for a safe return அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை பத்தி போட்டிருக்காங்க. ஸோ அங்க சாத்தாங்குளம் நியூஸ் தான் அது. ஜெயராஜ் அந்த அடித்து துன்புறுத்தப்பட்ட ஜெயராஜ் அவர்களோட மனைவி அவங்க என்ன சொல்றாங்க, பெனிக்ஸ் மதர் செல்வராணி ஹோப்பிங் ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. Do not ask me anything. என்கிட்ட எதையும் கேட்காதீங்கிற மாதிரி சொல்றாங்க. You don't need to know anything. Just go and stay with your mother. Vellan Villa in Tiruchendur. Those were the last words of P. Jayaraj. ஸோ ஜெயராஜ் கடைசியா அவங்க கிட்ட சொன்னது இதுதான். அதாவது எங்கிட்ட எதையும் கேட்காத, கோ அண்ட் ஸ்டே வித் யுவர் மதர், உங்க அம்மாட்ட போய் இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப துயரமான நிகழ்ச்சி இல்லைங்களா? The dark secrets of கோவில்பட்டி சப்ஜெயில். கோவில்பட்டி சப்ஜெயிலுடைய ரொம்ப இருண்ட சீக்ரெட்ஸ்னா உங்களுக்கே தெரிய ரகசியங்கள். Questions of ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸ் ரிமைன் unanswered. ஜெயராஜ் பெனிக்ஸ் சம்பந்தப்பட்ட கேஸ் இன்னும் சில கேள்விகள் பதிலளிக்கப்படாம இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்றாங்க. ஸோ அடுத்தது இங்க வேற ஏதாவது இருக்குங்களா? So, actor Namita appointed as BJP state executive member. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினராக நமீதா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் இருக்குது.
ஸோ அடுத்தது இன்டர்னல் போலீசிங் ஏ மஸ்ட் ஃபார் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். ஸோ அதாவது இன்டர்னல் போலீசிங், போலீஸுக்கு யாரு வந்து போலீஸ் பண்ணுவா, அது இன்டர்னல் போலீசிங். ஸோ செக்ஸ் அண்ட் பேலன்சஸ், அதாவது அவங்களுடைய போலீஸ் துறையினுடைய குறைய நீக்கிறதுக்கு போலீஸுக்குள்ளே ஒரு சீர்திருத்தம் வேணும் அப்படிங்கறத இந்த கவர் ஸ்டோரியோட இது. அதை படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இப்பவே 15 நிமிஷம் ஆச்சு. ஹவு த மெட்ராஸ் மெஜிஷியன் வாவ்ட் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த SW9 60 years ago ஒரு ராமநாதன் கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் became the first Indian to be seeded in TN men's singles in Wimbledon. ஸோ 60களில் சாதித்த ஒருத்தருடைய கவர் ஸ்டோரி தான் இங்க போட்டிருக்காங்க. அது மெட்ராஸ் மெஜிஷியன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்த ஒரு மெட்ராஸ் மெஜிஷியனை பத்தி இங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ஹிஸ்டாரிக் ஹீட் வேவ் ரோஸ் சைபீரியா உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலேயே ரொம்ப குளிர்ந்த இடம். அங்க வந்துட்டு ஹீட் வேவ் அப்படின்னு என்னத்துங்க, வெப்ப அலைகள் அங்க அதை வறுத்தெடுக்குது. ரோஸ்னா வறுத்தெடுக்குது சைபீரியாவை அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது பெரிய நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நியூஸ் போட்டிருக்காங்க. என்னதுங்க, இந்தியா லுக்ஸ் ஃபாஸ்ட் ட்ராக் பிளான்ஸ் ஃபார் பேசிங் எக்ஸ்ட்ரா ஃபோர்சஸ். ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் பிளான்ஸ் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்பீக்கிங் ட்ரீ படிப்பீங்களா? அருமையா படிங்க. நிறைய எழுத்தாளர்கள், தலாய் லாமா போன்ற எழுத்தாளர்கள், இது ஒரு பிக்சர் இருக்கு இல்லைங்களா, இவர் பேர் தான் தலாய் லாமா. புத்த மத துறவி மன்றம், புத்த மத தலைவரும் கூட. ஸோ பர்பஸ் ஆஃப் லைஃப், இந்த வாழ்க்கையின் காரணம், எதுக்காக வாழ்றோம் அப்படின்னு எழுதியிருக்காரு பாருங்க. ரொம்ப அருமையான இருக்கும். இதெல்லாம் படிங்க, உங்களுக்கு நண்பர்களே படிங்க. இங்கிலீஷ் படிங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது யாரு, சேத்தன் பகத். உங்களுக்கே தெரியும் சேத்தன் பகத் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு இல்லையா. அவர் ஆத்தர் மட்டும் இல்ல, காலமிஸ்ட் கூட தான். ஒரு காலம் எழுதியிருக்காரு பாருங்க, கெட் பீஸ் இன் ரிட்டர்ன், அமைதி திரும்பட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எழுதியிருக்காங்க. ஃபேஸ் இன் வெரி இம்பார்ட்டன்ட் இன் சைனா, அலோ த சைனீஸ் டு சேவ் ஃபேஸ். முகம் வந்து ரொம்ப சீனாவுக்கு முகம்ங்கிறது மிகவும் முக்கியமானது. அலோ த சைனீஸ் டு சேவ் ஃபேஸ். சீனர்களை தன்னுடைய முகத்தை பாதுகாக்க அனுமதியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையான கட்டுரை, படிச்சு பாருங்க. இங்க நம்ம முழுசா படிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க, அதனாலதான் நம்ம ஸ்கிப் பண்ணி போறோம், தப்பா நினைச்சுக்காதீங்க. A dame that got it right, சரோஜ் கான். இப்ப இந்த கொரியோகிராஃபர் சரோஜ் கான் இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி வந்து ஷர்மிஸ்தா குப்தா அப்படிங்கிறவங்க எழுதுறாங்க பாருங்க. ஸோ இது ரொம்ப ஒரு எழுதியிருக்காங்க. அவங்கள நினைவுகள், அவங்க எப்படியெல்லாம் இது பண்ணாங்க. இப்போ இங்கே 3 காலம் இருக்கு. ஃபர்ஸ்ட் காலம் எது, யூபிஸ் கன் ப்ராப்ளம், உத்தரப்பிரதேசத்தினுடைய கன் பிரச்சனைகள், அங்க இருக்கக்கூடிய கேங்ஸ்டர்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் காலம்லயே பார்த்தோம் இல்லைங்களா, சம்பல் பள்ளத்தாக்குல வந்து இது பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு. அடுத்தது என் மாஸ்டர் ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு. அடுத்தது வந்துட்டு கேன்சலிங் ஹிஸ்டரியை கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுதியிருக்காரு ரமேஷ் தாக்கூர் அப்படிங்கிறவரு. ஸோ அடுத்தது வந்து டைம்ஸ் ஆஃப் வணிகப்பதி எனக்கு அதிகமாக தெரியாது, அதனால ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ அடுத்தது இங்க கடைசியா வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கோயம்புத்தூர் டைம்ஸ்ல சரோஜ் கான் கார்டியாக் அரெஸ்டால இறந்த சரோஜ் கான் அவர்களுடைய we have lost a லெகசின்னா என்னங்க, ஒரு லெகசிங்கிற வார்த்தைக்கு ஒரு பாரம்பரியம், நான் ஒரு பாரம்பரியத்தை இழந்துட்டோம். அதிதி ராவ் ஹைத்ரி ஆன் சரோஜ் கான். அதிதி ராவ்ங்கிறவங்க சரோஜ் கானை பத்தி சொல்றாங்க. அவங்க ஒரு கொரியோகிராஃபர். சரோஜ் கான் விதர்னா கொழியறது, இலைய வந்து இலை கொழிஞ்சு கீழே போகுது இல்லைங்களா, அது விதர்ன்னு. இவன் சரோஜ் கானும் அதே மாதிரி இலை கொழிஞ்சிட்டாங்க, விதர் வாண்டிங் டு ஒர்க். ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. ஸோ அப்போ அந்த ஏக் தோ தீன் அவங்க நடிச்சாங்க படங்களோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நண்பர்களே. ஸோ இவங்க சரோஜ்கான ஜேர்னி கொரியோகிராஃபர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நண்பர்களே. இதை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இன்னைக்கு செய்தியை பார்த்துருக்கோம். செய்தியை பிடிச்சிருந்தா நண்பர்களே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.